ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களுக்கு கிருபை இரக்கமும் சமாதானமும் உண்டாகுன்னு சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் இந்த சிலுவை தியான நேரத்திற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு ஆத்துமாவை குணமாக்கும் இயேசு என்கிற தலைப்பிலே நாம் பேச இருக்கிறோம். உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்துகளையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் இந்த ஜோசுவா டிவி அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம வசனத்தை தியானிப்போம். சங்கீதம் 41வது சங்கீதம் அதனுடைய 4வது வசனம். கர்த்தாவே, என்மேல் இரக்கமாயிரும், உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், என் ஆத்துமாவை குணமாக்கும் என்று நான் சொன்னேன். வார்த்தையை கொண்டு ஆண்டவர் நம்மளோடு பேசும்படியாக கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நீர் நல்லவர். உம்முடைய கிருபைக்காக, இரக்கத்திற்காக, தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உம்முடைய குமாரனான இயேசு கிறிஸ்துவை எங்களுக்காக பூமியிலே அனுப்பி எங்களுடைய பாவத்தை, அக்கிரமத்தை, மீறுதலை நீர் மன்னிக்கும்படியாக அவருடைய பாடு மரணங்களால் எங்களுக்கு தந்த இந்த ஆத்தும மீட்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்களுக்காக அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு போதிக்கிறீர், கண்டித்து உணர்த்துகிறீர். வரக்கூடிய காலங்கள் எங்களோடு ஜெபிக்க உதவி செய்தீர். உமக்கு ஸ்தோத்திரம். இந்த சிலுவை தியான நேரத்தின் மூலம் உடைய வார்த்தை கொண்டு எங்களோடு ஆண்டவர் இடைபடும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாமே எங்களுக்கு உடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும்போது அவைகள் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பெருக பண்ணுவீராக. எங்களுடைய வியாதி எல்லாவற்றையும் மாற்றி போடுவீராக. எங்களுக்கு உடைய மெய்யான சந்தோஷத்தையும் சமாதானத்தை அருளச் செய்வீராக. உடைய வேத வசனத்தின் மூலம் எங்களை வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமே. ஒரு பாடலை, ஒரு கவியை பாடிவிட்டு நம்ம தொடர்ந்து வசனத்தை தியானிப்போம். என்னாலுமே துதிப்பா என் ஆத்துமாவே, நீ என்னாலுமே துதிப்பா. இந்நாள் வரையினில் உன்னத நான் செய்த, இந்நாள் வரையினில் உன்னத நான் செய்த எண்ணில்லா நன்மைகள் யாவும் மறவாதே, என்னாலுமே துதிப்பா. பாவங்கள் எத்தனையோ நீனையாதிருந்தாரோன், பாவங்கள் எத்தனையோ பாழான நோயை அகற்றி குணமாக்கி, பாழான நோயை அகற்றி குணமாக்கி, பாரினில் வைத்த மகாதய வை எண்ணி என்னாலுமே துதிப்பா. என் ஆத்துமாவே, நீ என்னாலுமே துதிப்பா. நன்மையா உன் வாயை நீரை தாரே பூர்த்தியாய், நன்மையால் உன் வாயை உன் வயது கழுகை போல் பலங்கொண்டு, உன் வயது கழுகை போல் பலங்கொண்டு, ஓங்கு இளமை போல் ஆகவே செய்ததா என்னாலுமே துதிப்பா. என் ஆத்துமாவே, நீ என்னாலுமே துதிப்பா. அழகான ஒரு பாடல். வரி எப்படியா சொல்கிறது? என் ஆத்துமாவே, நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து, உன் நோய்களெல்லாம் குணமாக்கி, உன் பிராணலை அழிவுக்கு விலக்கி மீட்டு, கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டி, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போகிறாகிறது என்று சொல்லி சங்கீதம் 103வது சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து
ஆத்துமாவை அவர் என்ன செய்கிறார்? குணமாக்குகிறார். ஆத்துமாவில் எதனால் வியாதி வருகிறது அல்லது ஆத்துமாவில் எதனால் பிரச்சனை வருகிறது? சங்கீதம் 41 சங்கீதத்தில் 4வது வசனத்தில் நாம் வாசித்தோம், கர்த்தாவே என் மேல் இரக்கமாயிரும், உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், என் ஆத்துமாவை குணமாக்கும் என்று நான் சொன்னேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சரீரத்திலே நாம் செய்த தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களினாலே அவைகள் பாவமாக மாறும் பொழுது அந்த பாவத்தின் விளைவு ஆத்துமாவிலே அங்கே என்ன செய்கிறது அப்படி என்றால் அங்கே ஒரு விதமான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அல்லது அங்கே ஆத்துமாவிலே பாதிப்பை உண்டாக்குறது. அப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆண்டவர் இயேசுவை நோக்கி என்மேல் கிருபையாயிரும், எனக்கு இரங்கும், நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்று சொல்லி பாவத்தை அறிக்கை செய்து அவருடைய இரக்கத்திற்காக என்னை குணமாக்கும் என்று நாம் கெஞ்சுகிற போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை குணமாக்குகிறார். எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் இயேசு என்ன செய்கிறார்? குணமாக்க அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். இன்றைக்குரிய காலகட்டங்களில் மனிதருக்கு வரும் வியாதிகள், பல விதமான வியாதிகள் வருகிறது. அவைகள் பல விதங்களில் வந்தாலும் பலவிதமான மருத்துவங்களை நாம் செய்தாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேலே நம்பிக்கை வைத்து விசுவாசம் வைத்து அவரை நோக்கி ஜெபிக்கிற வேளையில் எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்து நம்மை குணமாக்குகிறதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். இங்கே வசனம் சொல்லுகிறது, எப்பொழுது சாவான், அவன் பேர் எப்பொழுது மழியும் என்று என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் சொல்லுகிறார்கள். தீரா வியாதி அவனை பிடித்து கொண்டது, படுக்கையில் கிடக்கிற அவன் இனி எழுந்திருப்பதில்லை என்று சொல்லுகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஆனாலும் ஆண்டவர் என்ன செய்தார்? அந்த ஜெபத்தை கேட்டார். படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குகிறார். அவனுடைய படுக்கை அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதும் என்ன செய்கிறாரு? மாற்றி போடுகிறார் என்று ஆண்டவருடைய வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையினால தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சொல்லி, ஒருவேளை நீங்கள் தேவனை அறியாதவர்களாக இருந்தாலும் சொல்லி, இயேசு கிறிஸ்து குணமாக்குகிறவர், இயேசு கிறிஸ்து சுகம் தருகிறவர், இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்கிறவர், இயேசு கிறிஸ்து பாவத்தை மன்னிக்கிறவர், இயேசு கிறிஸ்து பாவத்திற்காக சிலுவையிலே தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்த தேவன். ஆகவே நாம் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவர் நமக்கு இறங்குகிற தேவனாய் இருக்கிறார். அவர் மனதுருகி எத்தனையோ நபர்களை ஆண்டவர் குணமாக்கினார். விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நாம் என்னை குணமாக்கும், என்னை குணமாக்கும், எனக்கு இறங்கும் என்று நாம் அவரை நோக்கி கூப்பிடும் வேளையில் ஆண்டவர் என்ன செய்கிறார்? நம்மை குணமாக்குகிற தேவனாய் இருக்கிறார். எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் இயேசுவால் சுகமாக கூடாது வியாதி என்று நமக்கு வருவதே இல்லை. வேதத்தில் வாசிக்கிறோம், 12 வயதில் ஒரு சிறுமி மரித்து போகிறாள். இயேசு கிறிஸ்து அவளை உயிரோடு எழுப்புகிறார். ஒரு வாலிபன் மரித்து போகிறான். விதவைக்கு ஒரே மகனானவன் பாடையில் கொண்டு போகும்போது ஆண்டவர் அந்த மகனை உயிரோடு எழுப்புகிறார். மரித்து அடக்கமிடப்பட்டு 4 நாள் ஆனால லாசருவை ஆண்டவர் என்ன செய்கிறார்? உயிரோடு எழுப்புகிறார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. நாம் எப்பேற்பட்ட வியாதி உள்ளவளாக இருந்தாலும் அந்த வியாதியை மாற்றி போட இயேசு கிறிஸ்துவுக்கு வல்லமை உண்டு. அவர் குணமாக்குகிற தேவன். அவர் நமக்கு சௌக்கியத்தை ஆரோக்கியத்தை வரப்பண்ணுகிற தேவன். ஆகையினால என்னை குணமாக்கும், எனக்கு இறங்கும், எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நாம் கூப்பிடுகிற வேளையிலே ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவர் நம்மை குணமாக்குகிற தேவன். ஜெபத்தை கேட்டீரையா, ஜெயத்தை தந்தீரையா, ஜெபத்தை கேட்டீரையா, ஜெயத்தை தந்தீரையா. ஆமாம், ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர், ஜெயத்தை தருகிறவர். அதோடு மட்டுமல்ல, தேவனுடைய பிள்ளைகள் இப்படியாக விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே,
ஸ்தோத்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எங்க வியாதி குணமாகிடும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. ஆமா, கண்ணீரோடு ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார் எசேக்கியா ராஜா. மரண தருவாயில் உள்ள ஒரு வியாதி தீர்க்கதரிசி மூலமாக சொல்லப்பட்டது. நீ அவ்வளவுதான், மரித்து போவாய், உன் வியாதி ஒழுங்குபடுத்தலான்னு சொன்னபோது எசேக்கியா ராஜா அவர் சுவருபுறமாக திரும்பி கதறி அழுதார். கதறி அழுதார். என்னை நினைத்தருளும், என்னை நினைத்தருளோ அப்படி சொன்னபோது ஆண்டவர் சுகமாக்கினார். 15 வருடத்தை ஆண்டவர் கூட்டி கொடுத்தார். அதே இயேசு, அதே இயேசு, அதே இயேசு இன்றும் உயிரோடு இருக்கிறார். கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் இறங்குகிற தேவன். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாய் இருக்கிற தேவன். ஆண்டவர் குணமாக்குகிற தேவன். நமக்கு எப்பேற்பட்ட காரியத்தில் உதவி தேவையோ அவர் உதவி செய்கிற தேவன். வார்த்தை சொல்கிறது, அப்படியே தழும்புகளால் நாம் என்ன செய்கிறோம்? குணமாக்குறோம். அவர் யெகோவா ராஃபா, அவர் யெகோவா ராஃபா. ஆண்டவர் சுகமாக்குகிற தேவன், குணமாக்குகிற தேவன். நம்ம நம்பிக்கையோட விசுவாசத்தோடு கூப்பிடும்போது, இறங்கும் என்று கேட்கும்போது அவர் நமக்கு இறங்குகிற தேவனாக இருக்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நம்ம வாசிக்கும் பொழுது, அங்கே ஒரு திமிர்வாதக்காரனாய் கிடந்த ஐனையா என்கிற பேருள்ள ஒரு மனுஷனை கண்டார் என்று அப்போஸ்தலர் 9 அதிகாரம் 33 வசனத்திலிருந்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அந்த மனுஷனை பேதுரு மூலமாக ஆண்டவர் சுகம் கொடுக்கிறார். பேதுரு அவனை பார்த்து சொல்லுகிறார், ஊழியக்காரராகிய பேதுரு அவரை பார்த்து, ஐனாவே, இயேசு உன்னை குணமாக்குகிறார், நீ எழுந்து உன் படுக்கையை நீயே போட்டுக்கொள் என்றார். உடனே அவன் எழுந்திருந்தான் என்று ஆண்டவருடைய வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஐனாவே குணமாக்குகிற அதே இயேசு இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். அவர் இன்றைக்கும் ஜீவனுள்ளவராய் இருக்கிறார். அவருடைய பாடுகள், சிலுவையிலே நமக்காக பட்ட காயங்கள், வேதனைகள் நம்மை குணமாக்க வல்லமுள்ளதாய் இருக்கிறது. அவர் நம்மேல் வைத்த அன்பு பெரியது, அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது, அவர் நம்மேல் வைத்த இரக்கம் பெரியது. ஆகையினால் அவர் மனதுருகிற தேவனாய் இருக்கிறார். ஆண்டவர் மனதுருக்கத்தின் ஆண்டவராய் இருக்கிறார். கண்ணீரோடு, கவலையோடு, பாரத்தோடு யார் என்னை குணமாக்குவார் என்று சொல்லி நீங்கள் கேட்குறீங்களா? ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை குணமாக்குவேன். மகனே, மகளே, உன் வேதனைகளை நான் அறிந்திருக்கிறேன், உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று சொல்லி ஆண்டவர் நம்மை சுகப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆண்டவர் நம்மை குணமாக்குகிறவர் என்று விசுவாசத்தோடு அவரை நம்பி அவரோட கூப்பிடுவோம், அவர் நிச்சயமாய் நமக்கு இறங்குவா. ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போமா? பரலோக பிதாவே, நாங்கள் நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த சிலுவை தியான நேரத்து மூலம் இப்படி வார்த்தைகளை நாங்கள் தியானிப்பதற்கு நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைகளுக்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். அப்பா, இயேசு கிறிஸ்து ஆத்துமாவை குணமாக்குகிற தேவன் என்கிற ஆண்டவரே தலைப்பிலே நாங்கள் தியானிக்கும்படியாக நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர், குணமாக்குங்கப்பா, குணமாக்குங்கப்பா, எங்களுக்கு நீங்கள் இறங்குங்கப்பா. உடைய நாமம் ஆண்டவர் அற்புதர், அற்புதர், அதிசயமானவர். ஆண்டவரே, நீர் மனதுருக்கமுள்ள தேவன் என்பதை நாங்கள் இன்னும் அறிந்து கொள்ளும்படியாக எங்களுக்கு அற்புதம் செய்யுங்கப்பா. ஆண்டவரே, உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் நீர் இறங்குவீராக, அவர்களுக்கு அற்புதத்தை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமை அவர்கள் மேலே இறங்குவதாக, அவருடைய குடும்பத்துக்குள்ளே இறங்குவதாக, அவருடைய படுக்கை மாறுவதாக. ஆண்டவரே, தலையில் பிரச்சனை மாறட்டும், ஆண்டவரே, கண் பிரச்சனை மாறட்டும், காது பிரச்சனை மாறட்டும், நரம்பு தளர்ச்சி மாறட்டும்,
ஆண்டவரே அற்புதம் செய்யுங்க இயேசப்பா. இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை பிள்ளைகள் மேலே இறங்கட்டும். உயிர் தெழுந்த வல்லமை இறங்கட்டும். ரைட் நவ் உங்களுடைய வல்லமை இறங்கட்டும் இயேசப்பா. ஆண்டவரே சுகர் பிரஷர் எல்லாம் நார்மலாகட்டும். கிட்னி பிரச்சனை சரியாகட்டும். இருதய வேதனை மாறட்டும் இயேசப்பா. இனி இறங்கப்பா. தீராத அந்த கால் புண்ணெல்லாம் ஆறட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஒரு அற்புதம் நடப்பதாக இயேசப்பா. தோல் வியாதி மாறட்டும். தோல் வியாதி மாறட்டும் இயேசுவே. இறங்கும். தலைவலி மாறட்டும். குறுக்கு வலி மாறட்டும். கால் வலி மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஒரு விடுதலை உண்டாகட்டும். ஒரு அற்புத சுகம் அருள் செய்வீராக. இப்பொழுதே நீர் அவர்கள் மேலே அவருடைய பாவத்தை மன்னிச்சு, அவருடைய அக்கிரத்தை மன்னித்து, அவருடைய மீறுதலை மன்னித்து அவர்களுக்கு நீங்கள் இறங்குவீராக இயேசுவின் நாமத்தினால. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால, நசனா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எழுந்து நடப்பார்களாக. கரடு முரடான ஆண்டவரே அவருடைய முட்டு சரியாவதாக. எலும்புகள் நரம்புகளுக்குள்ள தசைகளுக்குள்ள இருக்கிற பிரச்சனை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இப்பொழுது அற்புத சுகம் உண்டாவதாக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கல்லீரல் பிரச்சனை மாறட்டும். உள்ளுறுப்புகளில் கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக. புதிதாக்குவீராக. நசனா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஒரு விடுதலை உண்டாவதாக. ஒரு அற்புதம் உண்டாவதாக. ஆண்டவர் இப்பொழுதே அதிசயத்தை செய்வீராக. இந்த பிள்ளைகளை சாட்சியாய் நிறுத்துவீராக. உமக்கு லேசான காரியம்ப்பா. உமக்கு லேசான காரியம் ஆண்டவர். அவர்கள் படுகிற கண்ணீரை நீங்கள் தொடங்க ஏசப்பா. ஏசப்பா அவருடைய வேதனையை நீங்கள் மாற்றி போடுங்க ஏசப்பா. அவருடைய அவயங்களை நீங்கள் தொட்டு புதிதாக மாற்றிருங்க ஏசப்பா. கெட்டுப்போன கிட்னி எல்லாம் புதிதாக மாறட்டும் ஏசப்பா. கெட்டுப்போன அவயங்களை மறுபடியும் புதிதாக்குங்க ஏசப்பா. நசனா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எல்லா வீக்கங்கள் மாறுவதாக. எல்லா கட்டிகள் கரைவதாக, மறைவதாக. அப்படி உயிர்த்தெழுந்த வல்லமை பிள்ளைகள் மேலே பரிபூரணமாக இறங்குவதாக. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமை அவருடைய தழும்புள்ள கரம் பிள்ளைகளை தொடுங்க ஏசப்பா. நீங்கள் தொடுங்க ஏசப்பா. நீங்கள் தொடுங்க ஏசப்பா. உங்கள் அற்புதம் செய்கிற கரத்தை நீட்டி தொற்றுங்க ஏசப்பா. இந்த பிள்ளைகளை ரட்சிங்க ஏசப்பா. வியாதியை மாற்றி போடுங்க ஏசப்பா. நீங்கள் குணமாக்குங்க ஏசப்பா. உங்கள் நாமம், பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த பிள்ளைகளை கட்டி வைத்திருக்கிற எல்லா பிசாசின் கட்டுகள் அறுக்கப்படுவதாக. செய்வன கோளாறு மாறுவதாக. இது இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். உங்களுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை பிள்ளைகள் மேலே இறங்குவதாக. உயிர்த்தெழுந்த வல்லமை பிள்ளைகள் மேலே இறங்குவதாக. உயிர்த்தெழுந்த வல்லமை பிள்ளைகள் மேலே இறங்குவதாக. பிசாசின் போராட்டம் நீங்கி போவதாக. இயேசு கிறிஸ்துவோட இரத்தத்தினால நாங்கள் கடிந்து அப்புறப்படுத்தி ஜெயம் எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால கடிந்து கொள்ளுகிறோம். வெளியேறும்படிய கட்டளை இடுகிறோம். லேகியன் பிடித்த பிசாசு பிடித்த மகனை குணமாக்கின அதே வல்லமை இந்த பிள்ளைகளுக்கு உண்டாவதாக. அலக்களிக்கிற எல்லா கிரியைகள் வெளியேறுவதாக. நசனா இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமை இந்த பிள்ளைகள் மேலே விழுவதாக. ஆண்டவருடைய மகிமை வெளிப்படுதாக. எல்லா செய்வன கோளாறு கட்டுகள் எல்லாம் இப்பொழுதே தகடுகள்லாம் எரிவதாக. உங்களுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை விளங்குவதாக. உங்கள் நாமத்தினால இந்த பிள்ளைகளுக்கு அற்புத சுகத்தை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்க முடியாது நான் ஜெபிக்கிறேன். ஜெபங்களை கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்பொழுது கூட யோசுவா டிவிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இப்படி நற்செய்தி பணியில் அவர்கள் படுகிற பாடுகளுக்கு பிரயாசத்திற்கு ஏற்ற பலனை கொடுங்கப்பா. தொடர்ந்து அவர்கள் ஊழியங்களை ஆசீர்வதிங்க. யோசுவா டிவி நிறுவனர் ஐயா யோசுவா ஐயாவுக்காக குடும்பத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அருமையான சகோதர தமிழரசனுக்காக குடும்பத்திற்காக ஸ்தோத்திரம். மற்ற அவர்களுடைய குடும்பத்தோர் எல்லாரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தொடர்ந்து இந்த ஊழியங்கள் தொடர்ந்து நடைபெற உதவி செய்யுங்க. உலகம் முழுவதும் இப்படி வார்த்தைகள் கடந்து போகிறதப்பா. அநேக ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவுடைய ராஜ்யத்தில் சேர்க்கப்படுவதற்கு இந்த பிள்ளைகளை கருவியாக எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. நான் மனப்பூர்வமாக அவர்களை வாழ்த்தி ஆசீர்வதி ஜெபிக்கிறோம். அவருடைய எல்லைகளை இன்னும் விரிவாக்குங்கப்பா. அவருடைய தேவைகளை நீங்கள் சந்திங்க சார். போக்குவரத்தில் பாதுகாப்பு கொடுங்கப்பா. அந்த முழு குடும்பத்தையும் இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுக்குறோம். நீங்கள் அவர்கள் நடத்துங்க, ஆசீர்வதிங்க. துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்ளும் நல்ல பிதாவே, ஆமென். யாவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால நன்றியை வாழ்த்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ.